ஓகே ஓகே பிள்ளை ஓகேவா. ஸோ வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கணும் பிள்ளை. நாங்கள் என்னவா மாற போறோம்ன்றது ஒரு ஆசை ஒன்று இருக்கணும். அந்த ஆசை ஞாபகத்திலே இருக்கணும். அதான் பிரச்சனை. இப்ப நான் இன்றைக்கு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன். என்னால தொடர்ந்து ஒரு மாசத்துக்குள்ள ஜிம்முக்கு டெய்லி போகலாம் இருக்குன்னு சொன்னா என் நோக்கம் அங்க சரியா இல்ல. ஜிம்முக்கு போறதுன்றது என் நோக்கம் இல்ல பிள்ளைகள். நாங்க ஏன் போறேன்றதான் என் நோக்கம். படிக்கிறது நோக்கம் இல்ல. என்னத்துக்காக படிக்கிறோம்ன்றதான் எங்க நோக்கம். நான் சொல்ற விஷயத்தை சரியா எடுத்துக்கொள்ள பிள்ளைங்களா. நீங்க ரெண்டுல இருந்து படிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருப்பீங்க. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ரெண்டுல இருந்து நான் படிச்சு கிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அது எனக்கு 100% கன்ஃபார்மா தெரியும். ஆனா தொடர்ந்து தொடர்ந்து உங்களால படிக்கலாம் இருக்கு. அதுக்கு பிரச்சனை நீங்க உங்களோட நோக்கத்துல தெளிவா இல்லை. அதான் என்னத்துக்கு படிக்கிறேன். உங்களையே கேட்டுப்பாரு, நான் என்னத்துக்கு படிக்கிறேன். ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கா? இல்ல. ரிசல்ட்ஸ் எடுக்கணுங்கிற நோக்கத்துல படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க கண்டினியூஸா படிக்க மாட்டீங்க. அது கன்ஃபார்ம். ஓகே. ஜிம்முக்கு போறேன். ஏன் போறேன்? நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. ஏன் போறேன்னா? அல்ல ஏன் படிக்கணும்? ஏன் அந்த வேலையை செய்யணும்? அதை கேட்டுட்டு உங்களை நீங்களே கேட்கிக்குள்ள உங்களுக்கு ஒரு காரணம் ஒன்று வேணும். நான் படிக்கிறதுக்கான காரணம் இதுதான். நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். BMW காரோ, ஃபெராரியோ, டிஃபெண்டரோ வாங்க ஆசைப்படுறேன். ஆசைப்படுறது அந்த ஆசை தீவிரமா இருக்கும். அல்லது ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகேயா? அந்த ஆசையை நீங்க உங்கள்ட்ட தீவிரமா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஆசையை நீங்க தீவிரமா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு டாக்டரா போறேன்னா, அந்த ஆசையை உங்களோட மனசுல தீவிரமா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அதை டெய்லி ஞாபகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க டெய்லி படிப்பீங்க. அதான் சொல்லுவாங்க நீங்க 3 பாடத்துக்கு எடுக்கணும்ன்றது உங்களை படிக்கிற மேசைக்கு முன்னுக்கு எழுதி கொட்டுங்கன்னு ஏன் சொல்றாங்க நீங்க? நீங்க திருப்ப 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 அதை பார்க்க உங்களுக்கு ஞாபகத்திலேயே நிற்கும். ஞாபகத்திலேயே நிக்க படிக்கணும்ன்ற ஆசை வரும். அப்ப நோக்கம் தெளிவா இருந்தா மட்டும்தான் உள்ளே நீங்க படிப்பீங்க. சும்மா கொப்பி தூக்கி படிக்கிறேன்னு சொன்னா எவனும் படிக்க முடியும். யாரையும் வந்து ஏறாது இல்ல. சும்மா என்னதுக்குடா படிக்கணும்? எதுக்கு படிக்கணும் சும்மா? நோக்கம் ஒன்று இருக்கும். ஓகே அப்படி நோக்கம் ஒன்று இருக்கும். இப்ப நீங்க ஏ லெவல்ல 9 பாடம் படிச்சீங்க. ஓகேவா? ஏ லெவல்ல 9 பாடம் படிச்சுட்டு நீங்க ஏ லெவல்ல சாரி ஓ லெவல்ல 9 பாடம் படிச்சுட்டு நீங்க எதுக்கு ஏ லெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்தீங்க? ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்கூல்ல போயிருக்கலாம். சும்மா வந்தீங்கன்னு சொன்னா அது வேற பிரச்சனையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வராங்க நானும் வந்தேன்னு சொன்னா அது வேற பிரச்சனை. ஓகேவா? நீங்க ஓ லெவல்ல 9 பாடம் படிச்சு அந்த 9 பாடத்திலேயே சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிடிச்சதால சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள வாரீங்க. நீங்க டாக்டராவோ இன்ஜினியராவோ மாற போறீங்க நினைச்சு வந்திருப்பீங்க. அல்லது எனக்கு பிடிச்ச வேலைக்கு போறதுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் சரியான ஃபீல்டுன்னு சொல்லி தெரிஞ்சு வந்திருப்பீங்க. ஓமா அட்லீஸ்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சா தான் ஒரு வேலை கிடைக்கும் என்று வந்தாங்களும் இருப்பீங்க. அப்போ ஒரு நோக்கத்தோட நீங்க உள்ள மாறீங்க. ஓகே நீங்க ஓ லெவல்ல 9 பாடம் படிச்சேன்னா ஏ லெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதாங்க. ஏன் அதிக படிக்கிறதுக்கான நோக்கத்தை உங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். உங்களோட மனசுக்குள்ள இருக்கும் உங்கள்ட்ட கேளுங்க. அந்த நோக்கத்தை சரியா கண்டுபிடிச்சு மைண்ட் கிட்ட சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரெகுலரா படிப்பீங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் படிக்கணும்னு சொன்னா நோக்கம் இருக்கும். நான் ஏன் படிப்பேன் அந்த அதை ஓர்மம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஓர்மம் ஒன்று இருக்கும். நான் 3 பாடத்துக்கு மேல் இருக்கணும் என்ற ஓர்மம் ஒன்று இருக்கும். ஆசை அது ஏன் இருக்கணும்ன்ற காரணத்தை தெளிவா புடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க கன்ஃபார்மா டெய்லி படிப்பீங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க எப்படியாச்சும் நான் 3 பாடமும் பாஸ் பண்ணி ஏ லெவலில் தாண்டிடணும்னு இருப்பாங்க. அவன் பாஸ் பண்ணிடுவான். நாங்க டைம் பாஸ் பண்ண ஏன்னா அவனுக்கு அது பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்பே. நீங்க பாஸ் பண்ணினாதான் அடுத்த ஸ்டெப்பே. அல்லது அவங்கதான் அதே மாதிரி 3 பாடம் நீ எடுக்கணும்ன்ற ஆசை இருக்கிறவனும் எடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு அது ஆழமா இருக்கு. இல்ல நான் டாக்டர் ஆகியே ஆகணும். டாக்டர் ஆகணும்னா 3 பாடத்துக்கு வேணும். அவனுக்கு ஆசை. ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் இந்த கோர்ஸ் வேணும்னா இந்த ரிசல்ட்ஸ் வேணும்னா அந்த ரிசல்ட்ஸ் எடுக்கும். அந்த ஆசை உங்களை ஊக்கப்படுத்தும். முதல் நாள் ஊக்கம் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் வெட்சப்பிறப்பு ஆயிடுச்சு. ஸோ இன்றைய படிக்க ஸ்டார்ட் பண்ற ஒரு ஊக்கம் வந்துருக்கு. ஓகேவா? அந்த ஊக்கத்தை கண்டினியூ பண்ண முடியும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்க. ஏன் படிக்கணும் ஆசை. அந்த ஆசை வந்துட்டுதுன்னு சொன்னா நீங்க டெய்லி படிப்பீங்க. ஓகேவா?
நீங்க எப்படி யூடியூப்ஸ் பார்க்குறாக்களை தான் இருப்பீங்க. நீங்க எல்லா இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பார்ட்டிகுலர் எல்லாருமே சக்சஸ் ஆன எல்லாருமே கொமனா சொல்ற ஒரு வார்த்தை, நோக்கத்தோட சரியா டிசிப்ளினா ஒர்க் பண்ணுங்க சொல்லி, ஒழுக்கத்தோட ஒர்க் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஒழுக்கம்ன்றது ஆசை இருக்கிறதால ஒரு 1000 கோடி ரூபாய் காசு சேர்க்கணும்னு சொன்னா ஒழுக்கம் தேவைப்பட்ட ஒழுக்கம் என்ன எனக்கு அந்த ஆசை முதல்ல இருக்கணும். 1000 கோடி காசு தேவைப்பட்டான ஆசை இருக்கும். ஆசை இல்லாம போய் நான் காசு இருக்கும். டாக்டர் ஆக மாட்டா ஆசை இருக்கும் முதல்ல. நீங்க என்ன ஃபீல்டுக்குள்ள போனாலும் ஆசை இருக்கும். அந்த ஆசையோட சேர்த்து நோக்கத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? சோ பிள்ளை இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு முதலாவது நாள், 2026ஆம் ஆண்டு முதலாவது நாள், 2026ஆம் ஆண்டு கடைசி நாள்ல உங்களுக்கு உங்களுடைய A-level ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த நீங்க சந்தோஷமா உங்களோட அடுத்த நியூ இயரை கொண்டாடப்படும் சொன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க. ஆசையோட ஒர்க் பண்ணுங்க. எனக்கு 3 படத்துக்கு மே வரும் இந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப ஆசையோட ஒர்க் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரும். நீங்க யாருமே உங்களை படிக்க போது நான் நிப்பாட்ட போறது இல்லை. படிங்க, ரிசல்ட்ஸ் வரும். டெய்லி படிங்க. இன்றைக்கு இருக்கிற அதே மோட்டிவேஷனை கடைசி வரைக்கும் வச்சிருங்க. நல்ல ரிசல்ட்ஸ். ஓகே அப்படியே எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு வகுப்பு போடுறதுக்கு நோக்கம் வந்து பிள்ளையே நியூ இயர் தானே. சோ நீங்க எப்படி ஒரு படிக்கணும் ஆசையில இருப்பீங்க. அதே ஆசையோட சேர்த்து நான் கொஞ்சம் விஷயங்களை கதைச்சு விட்டேன்னு சொன்னா எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா? அதற்காக தான் கிளாஸ் போட்டால். சோ எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. வரல. ஓகே பிரச்சனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ராக்டிகல் சொல்லி தரப்போறேன்னு சொன்னா, கீட்ல வந்து பிள்ளைகள் கீட்ல இருக்கிற பாடம் பெரிய பாடம் இல்லை. கீட்ல வந்து 8 ப்ராக்டிகல் இருக்குங்க. மொழியின் விதி, சாட்சியின் விதி, உள்வலின் தன்மை விருப்பம் காண்றது, ஆவியாரின் தன்மை விருப்பம் காண்றது, இன்னொரு நின்ற கொள்கையில் 2 ப்ராக்டிகல் இருக்குது. கலவை முறையை பயன்படுத்தி தன்வெப்ப கொள்கை காண்றது, சேலினாய் பிரிவுன்னு சொல்லி 8 ப்ராக்டிகல் இருக்கு. அதுல ஒரு ப்ராக்டிகலை பத்தி நான் இன்னைக்கு கதைக்க போறேன். கதைச்சிட்டு ஒரு 2 பாசிட்டிவ் கொஸ்டின் 2 1 3 டைமை பொறுத்து அந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணி போறேன். ஓகேவா? சோ நான் எங்களோட நோபல் கிளாஸ்ல MCQ மெசேஜையும் பார்க்கறதால ஸ்ட்ரக்சரை பற்றி நான் பெருசா கதைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு நான் சில விஷயம் ஸ்ட்ரக்சர் பற்றி கதைக்கிறேன். என்ன விஷயம் சொன்னா, ஸ்ட்ரக்சர்ல பொதுவா 20க்கு ஒரு 15 16 மேல போயிட்டோமா எடுக்கிறது ஈஸி. எல்லாராலையும் 15க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலும் ஸ்ட்ரக்சர்ல. ஏன் எல்லாராலையும் 15க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலும்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணி பாருங்க பிள்ளைகள். ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ரிப்பீட்டடா போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. மெக்கானிக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசா போட பார்ப்பாங்க. தவிர ஹீட், சவுண்ட் அண்ட் லைட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ப்ராக்டிகல்ஸை ரிப்பீட்டடா போட்டிருப்பாங்க. நீங்க ஒரு பிசிக்ஸ் பேப்பர்ல மார்க்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய சாப்டர்ல வந்து ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சாப்டரும் ஸ்ட்ரக்சர் தான். சரியான வேர்டிங்ல நீங்க ஆன்சர் கொடுக்கலன்னு சொன்னா ஸ்ட்ரக்சருக்கு மார்க்ஸ் வராது. வேர்டிங் முக்கியம். நீங்க கடைசி 10 வருஷம் ஸ்கீம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்லைன் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த வேர்டு இருந்தா மார்க்ஸ் அல்லது மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஸோ ஸ்ட்ரக்சருக்கு தான் நல்ல மார்க்ஸ் வரும். அட் த சேம் டைம் நீங்க நல்ல வேர்டிங், அவன் எதிர்பார்க்கிற வேர்டிங்கோட ஆன்சர் கொடுக்கறது வேண்டியது. அந்த பிரச்சனை ஸ்ட்ரக்சருக்கு இருக்கு. நீங்க எல்லா மார்க்ஸும் எடுக்கலாம், அதே டைம் சரியான வேர்டிங் காட்டி மார்க்ஸ். ஒரு விஷயத்த மைண்ட் வச்சிருங்க. உங்களுக்கு பேப்பரை பொறுத்த மட்டும் அவன் உங்களுக்கு மார்க்ஸை அள்ளி தருறதுக்கு ஆசைப்பட மாட்டான். அவன் மார்க்ஸை வெட்டுறதுதான் ஆசைப்படுவான். நான் இல்ல 7 மணி நேரம் வெட்டி பேரண்ட் சண்டை பிடிச்சு மார்க்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ல வேர்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வேர்டிங்க்கு மார்க்ஸ் இருக்கிறேன். ஓகேவா? சோ இன்றைக்கு நாங்க படிக்க போற ப்ராக்டிகல் பிள்ளைகள் கலவை முறையை பயன்படுத்தி தன்வெப்ப கொள்ளும் புரிதல். கலவை முறையை பயன்படுத்தி தன்வெப்ப கொள்ளும். ரைட். இந்த ப்ராக்டிகல் வந்து அங்கே பார்க்க போறோம். சரியா? எழுதெல்லாம் வடிவா பிள்ளைதான பிள்ளைகள் ஏதாச்சும். ஓகே, சரியா? ஓகே பிள்ளை, நாங்க ப்ராக்டிகலுக்கு போறதுக்கு முதல்ல நான் அந்த தன்வெப்ப கொள்கலன் சொன்ன என்ன ஒரு கீட்டில நிலை மாற்றமும் வெப்ப பரிமாற்றமும் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு போனேன்னு சொன்னா உங்களுக்கு விளக்குமா? நான் சும்மா ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளைகள், சும்மா ஸ்டார்ட் பண்றேன். என்னட்ட ஒரு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 20 பாய்ச்சில நீர் இருக்குது. 20 பாய்ச்சில நீர் இருக்காது வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இவரை
150 பாய்சில இருக்கிற நீராவியா மாத்தணும். நான் இவரை 150 பாய்சில இருக்கிற நீராவியா மாத்த விரும்புகிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையை கூட்டிதான் மாத்தணும். வெப்பநிலையை கூட்ட விடணும்னா வெப்பத்தை நான் வெளியே இருந்து வழங்கணும். நான் வெப்பத்தை வெளியே இருந்து வழங்கணும். அப்ப நான் வெப்பத்தை வெளியே இருந்து வழங்குறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? வெப்பமானி யூஸ் பண்ணலாம். அதாவது ஹீட்டர். நீங்க வீட்டை யூஸ் பண்ண ஹீட்டர் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா அது நமக்கு தெரியும். பட் இங்க வெப்ப பரிமாற்றத்தால நிலை மாற்றமும் நடக்கும், வெப்பநிலை அதிகரிப்பும். நிலை மாற்றம் என்று நான் சொல்ல வர விஷயம் பிள்ளைகள், திண்மம் திரவமும் மாறும், திரவம் ஆவியாக மாறும். அது நிலை மாற்றம். அதே மாதிரி வெப்ப பரிமாற்றத்தால வெப்பநிலை அதிகரிப்பும் நடக்கும். இந்த ரெண்டும் நடந்தால் அந்த ஸ்டேட்டுக்கு போகும். முதலாவது 20 பாகைசியா இருக்கிற நீர் முதலாவது எனக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்ன பிள்ளைகள், 100 பாய்சி நீரா மாறணும். 100 பாய்சி நீரா மாற வேணும்னு சொன்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்குது. இங்க என்ன நடக்குது? வெப்பநிலை அதிகரித்ததுன்னு சொன்னா அதுக்கான வழங்கப்பட்ட வெப்பத்துக்கான சமன்பாடு HMN MS டெல்டா தீட்டா. ஒரு நீரிண்ட வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொன்னா, நீருக்கு வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொன்னா அதுக்கு வழங்கப்பட்ட வெப்பத்துக்கான சமன்பாடு HMN MS டீட்டா. எம்ன்றது நீரிண்ட திணிவு, எஸ் என்பது தன்வெப்ப கொள்ளளவு, டெல்டா டீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். எவ்வளவு வெப்பநிலையை அதிகரிக்கும். இது நீங்க வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள வழங்கப்படுற வெப்பம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும்? நீங்க தொடர்ந்து வெப்பத்தையே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா 100 பாய்ஸ்ல இருக்கிற நீர் அடுத்த ஸ்டெப்ல 100 பாய்ஸ் இருக்கிற நீராவியா மாறும். 100 பாய்ஸ்ல இருக்கிற நீர் அடுத்த ஸ்டெப்ல 100 பாய்ஸ் நீராவியா மாறும். நீராவியா ஏன் மாறுறதுன்னு சொன்னா இங்க ஒரு நிலை மாற்றம் ஒன்று ஏற்படும். அதாவது திரவமா இருக்கிறது வாயுவா. நிலை மாற்றத்துக்கு பொதுவா நீங்க பயன்படுத்த சொல்லப்படலாம் உங்களுக்கு HMN என்கிறது. இங்க திரவம் ஆவியா மாறுறதால இவருக்கான பேர் ஆவியாதலின் தன்மை இருக்கும். ஆவியாதலின் தன்மை இருக்கும். அதுக்கு பிறகு நடக்கும் 100 பாய்ஸ்ல இருந்த நீராவி இப்ப 150 பாய்ஸ் நீராவியா மாறப்படுதுன்னு சொன்னா அதுக்கும் இருக்கப்பட்ட சமன்பாடு HMN என்கிறது. ஆனா நீரிட தன்வெப்ப கொள்ளளவு வேற, நீராவிட தன்வெப்ப கொள்ளளவு வேறு. ஓகேவா? இதே நீர் நான் சொல்றேன் இதுக்கு முதல்ல வேற ஒரு ஸ்டேட்லயே இருக்கலாம். கட்டாயம் 20 பாய்ச்சியத்தான் ஆரம்பத்துல இருப்போம் முடியல தானே என்ன செய்யலாம்? நான் சொல்றேன் சயஞ்சு பாய்ச்சி பனிக்கட்டியா இருக்கு. சயஞ்சு பாய்ச்சி பனிக்கட்டியா இருக்கு. சயஞ்சு பாய்ச்சி பனிக்கட்டியா இருக்குன்னு சொன்னா முதலாவது நான் இவர் என்ன செய்ய வேணும்னு சொன்னா சைபர் பாய்ச்சியில் இருக்கிற பனிக்கட்டியா கொண்டு வர வேண்டும். என்ன சொல்ல சைபர் பாய்ச்சில் இருக்கிற பனிக்கட்டியா கொண்டு வர வேண்டும். இதுக்கு கொடுக்குற வெப்பம் வந்து ஏன் வெப்பநிலை அதிகரிக்கிற சந்தர்ப்பங்களை நான் கொடுக்கிற சமன்பாடு HMN MS தீட்டா. சைபர் பாய்சி பனிக்கட்டியா வந்தவரை நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் சொன்னா சைபர் பாய்சி நீரா மாற்றணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை மாறல நிலை மாற்றம் ஆகுது. அப்ப நிலை மாற்றத்துக்கான சமன்பாடு HMN MS. இங்க வார எல்லன்றவர் வந்து முதுகலின் தன்மறை வெப்பம். யாருக்குள்ளே முதுகலின் தன்மறை வெப்பம். இங்க வரை முதுகலின் தன்மறை. பிறகு சைபர் பாய்சி நீரை நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா வெப்பநிலையை கொடுத்துருன்னு சொன்னா என்ன செய்வாரு? 20 பாய்சி நீரா மாறுறாரு. அப்ப இதுதான் பிள்ளைகள் நிலை மாற்றத்துக்கும் வெப்ப பரிமாற்றத்துக்குமான வித்தியாசம். நான் வெப்பநிலையை கூட்டுவதா இருந்தா கொடுக்க வேண்டிய சமன்பாடு MS தீட்டா. நீங்க இதுக்கு C தீட்டான்னு ஒரு சமன்பாடு படிச்சுப்பீங்க. அதன் பிறகு நான் பிறகு ரைட்டா? வெப்பநிலை அதிகரிக்குது, நிலை மாறாம வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொன்னாக்க நிலை மாறாம வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள பயன்படுத்த சமன்பாடு MS தீட்டா. நிலை மாறாது திண்மமா இருந்தவர் திரவமாவோ, திரவமா இருந்தவர் ஆவியாவோ மாறிக்குள்ள பயன்படுத்துற சமன்பாடு. சோ இதான் ஒரு சமரி பிள்ளைங்க எழுதுமா இல்ல பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுங்க.
ரைட். ஓகே. இப்ப நாங்க என்னத்தை பத்தி படிக்க போறோம்னு சொன்னா, கலவை முறையை பயன்படுத்தி தன்வெப்ப கொள்ளளவு துணிதல். யாற்று தன்வெப்ப கொள்ளளவு? ஒரு பதார்த்தம் இரும்போ, உருப்போ, பித்தளையோ அவன் என்னத்தை தாரானோ அவற்ற தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கிற பிராக்டிகல். இரும்போ, பித்தளையோ, உருக்கோ whatever அவன் என்னத்தை தாரானோ அவற்ற தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்க போறான். அப்ப தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா இங்க என்ன ஐட்டம்னு சொன்னாப்புல இந்த எஸ் தான். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு இந்த எஸ். நீர் ஆவியின் தன்வெப்ப கொள்ளளவு இந்த எஸ். இந்த எஸ்ன்றது பிள்ளை பனிக்கட்டின்ற தன்வெப்ப கொள்ளளவு. அப்ப நீங்க யாற்ற வெப்பநிலையை கூட்டுறீங்களோ, அவற்ற தன்வெப்ப கொள்ளளவை காண்றது. சரி, ஓகே. அவற்ற தன்வெப்ப கொள்ளளவை காண்றது. இங்க பனிக்கட்டியின் வெப்பநிலையை கூட்டினால் அப்ப இவர் பனிக்கட்டியின் தன்மறை வெப்பம். சாரி, பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு. இங்க நீரின் வெப்பநிலையை கூட்டினால் ஆகவே நீரின் தன்வெப்ப கொள்ளளவு. இங்க நீராவியின் வெப்பநிலையை கூட்டினால் ஆகவே நீராவியின் தன்வெப்ப கொள்ளளவு. இதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு பதார்த்தம் உண்டு, அது இரும்பு குட்டியா இருக்கலாம். நாங்க இங்க இரும்பு குட்டியை பற்றி பார்ப்போம். சரியா? இரும்பு குட்டியா இருக்கலாம், பித்தளையா இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம். எதை தாரானோ அது இங்கே கண்டு கொடுக்க. அதுக்கு பிராக்டிகல். சோ பிராக்டிகல்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. நாங்க இப்ப நீராவியின் தன்மறை வெப்பத்தை கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா, நீராவி எவ்வளவு வெப்பத்தை ஏக்குது, எவ்வளவு வெப்பத்தை நாங்க நீராவிக்கு வழங்குறோம்ன்றது தெரியுமா இருந்தா சமன்பாட்டை போட்டு காணலாம். ஓகே, அப்ப இதைத்தான் நாங்க செய்ய போறோம். இதுல ஏதாச்சும் நோட் பண்ண இருந்தா நோட் பண்ணுங்க பிள்ளை. ரைட் பிள்ளை, நோட் பண்ணிருப்பீங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பிராக்டிகலா. நான் முதல்ல ஒரு ஐடியாவை சொல்றேன் பிள்ளைகள், அது பிறகு பாசிபிள் கொஸ்டின்ஸ் பார்க்க உங்களுக்கே விஷயம் புலங்க. சரியா? ரைட், ஓகே. இப்ப இந்த பிராக்டிக்கல நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எண்ணற்ற ஒரு இரும்பு குத்தி ஒன்று இருக்கு. சரியா? எண்ணற்ற ஒரு இரும்பு குத்தி ஒன்று இருக்கு. இவர் நீங்க இரும்பு குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணற்ற ஒரு இரும்பு குத்தி இருக்கு. நான் இந்த இரும்பு குத்தியின் தன்வெப்ப கொள்ளளவை காண, இதான் பிராக்டிக்கல். ஓகேவா? நான் இவற்றை இரும்பு குத்தியின் தன்மறை வெப்பத்தை இரும்பு குத்தியின் தன்வெப்ப கொள்ளளவை காண போறேன். இதான் பிராக்டிக்கல். ஓகே. இப்ப பிள்ளைகள் நான் ஒரு ஐடியாவா சொல்றேன், அதை ஞாபகப்படுத்த பாருங்க. இப்ப இரும்பு குத்தியின் தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்க வேணும்னு சொன்ன பிள்ளைகள், இரும்பு குத்திக்கு ஒரு வெப்பநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட வேணும். ஐ மீன், நான் அதுக்கு வெப்பத்தை கொடுக்கணும் அல்லது அதுல இருந்து வெப்பத்தை எடுக்கணும். அந்த எடுக்கிற வெப்பம் எனக்கு தெரியுமா இருந்தா நான் இவருக்கு HMN MS தீட்டான்னு சொல்லி போட்டு பிராக்டிக்கலை செய்யலாம். ஆமா பிள்ளைகள், எவ்வளவு வெப்பத்தை வழங்குறேன்னு தெரிஞ்சாலோ அல்லது எவ்வளவு வெப்பத்தை எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலோ HMN MS தீட்டான்ற சமன்பாட்டை போட்டு எஸ் கண்டுபிடிக்கல. அப்ப நான் இப்ப இங்க பிராக்டிக்கல் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒன்றில் இரும்ப வெப்பத்தை வாங்க விட போறேன்,
அல்லது இரும்புல இருந்து வெப்பத்தை எடுக்க போறேன் நான். இந்த ரெண்டுல ஒன்றை செய்ய போறேன். ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இரும்பு குச்சியை வெப்பமாக்கிட்டு அவர்ல இருந்து வெப்பத்தை இழக்க வைக்க போறோம். இரும்பு குச்சியை வெப்பமாக்கிட்டு அவர்ல இருந்து வெப்பத்தை இழக்க வைக்க போறோம். ஓகேவா? இப்ப பிராக்டிக்கல்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இரும்பு குச்சியை முதல்ல வெப்பமாக்க போறோம். வெப்பமாக்கிட்டு, ஓகேவா, இரும்பு குச்சியை வெப்பமாக்க போறோம். அது பொதுவா எங்கட பிராக்டிக்கல்ல 100 பாய்ச்சிக்கு வெப்பமாக்கும். வெப்பமாக்கிட்டு அவர்ல இருந்து நாங்க வெப்பத்தை எடுக்க போறோம். அவர்ல இருந்து நாங்க வெப்பத்தை எடுக்க போறோம். எவ்வளவு வெப்பத்தை எடுத்தனாங்கன்னு சொல்லி தெரியுமா இருந்தா தன் வெப்ப கொள்ளளவை காணலாம். விளங்குற புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணு. இத இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸி. ரைட், வெரி குட். அப்ப அதுக்கு நாங்க இப்ப நான் இப்ப வார்த்தைகள் சொல்லிகள் ஈஸி பிள்ளைகள் எவ்வளவு வெப்பத்தை எடுக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சா HMN MSTா போட்டு கேள்வி செய்யலாம்ன்றது ஈஸி. பட் பிராக்டிக்கலா நாங்க செய்ய போய்க்குள்ள எவ்வளவு வெப்பத்தை இழக்கிறாருன்றதை நாங்க தான் கண்டுபிடிக்க வேணும். எவ்வளவு வெப்பத்தை இழக்கிறாருன்றதையும் நாங்க தான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப அதுக்கு ஏதாச்சும் பிராக்டிக்கல் செய்யணும். அதுக்கு நாங்க இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஈஸியா ஒரு பாத்திரத்துக்குள்ள நீரை கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை கொண்டு வந்து வைக்க போறோம். சரியா? இந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணிக்குள்ள கொண்டு வந்து அந்த இரும்பு குச்சியை போடுறேன். இரும்பு குச்சியை போட்டுறேன்னு சொன்னா இப்ப எனக்கு தெரியும் தண்ணியின் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். ஏன் சொல்லுங்க அப்போ? சூடான ஒரு பொருளை நீங்க தண்ணிக்குள்ள கொண்டு வந்து போடுவீங்களா இருந்தா தண்ணியின் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அப்ப இரும்பு குச்சி என்றவர் இழந்த வெப்பம், இரும்பு குச்சி என்றவர் இழந்த வெப்பம் நீர் பெற்ற வெப்பமா இருக்கு. இரும்பு குச்சி என்றவர் இழந்த வெப்பம் நீர் பெற்ற வெப்பமா இருக்கு. அப்ப நான் பிராக்டிக்கலை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கணும். மேற்கொள்ள நீங்க சும்மா ஒரு பாத்திரத்துக்குள்ள கொண்டு வந்து தண்ணிக்குள்ள இருந்து போட்டு விட்டீங்கன்னா இந்த வெப்பம் சூழலுக்கு போகும். இந்த வெப்பம் என்ன செய்யும் பிள்ளைகள்? சூழலுக்கு போகும். இந்த வெப்பம் என்ன செய்யும் பிள்ளைகள்? சூழலுக்கு போகும். சூழலுக்கு போச்சுன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன சொன்னா பிள்ளைகள், இரும்பு குச்சி இழந்த வெப்பம் என்றவர் நீர் பெற்ற வெப்பமா இருக்குன்னு சொன்னா. ஆனா இங்க பிராக்டிக்கல்ல பார்த்தா இரும்பு குச்சி இழந்த வெப்பத்தை நீர் மட்டும் வாங்கல, சூழலுக்கும் போகுது. அதை கட்டுப்படுத்தணும். மீனிங் அதை கட்டுப்படுத்தணும். விலங்குறாக்கள் ஒரு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு ஓர்டர்ல வரும் எந்த பிராக்டிக்கல் இரும்பு குட்டியை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு அந்த வெப்பத்தை கண்டுபிடிக்கணும். ஆனா கொண்டு வந்து போடத்தான் தெரியுது நான் சொல்ல வந்த விஷயம் இரும்பு குத்தியன்றவர் இழக்கிற வெப்பம் நீர் பெற்ற வெப்பமா இருக்குன்னு சொன்னா. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீருக்குள்ள கொண்டே போட சூழலுக்கு போனா என்னால சொல்லலாது இரும்பு குத்தி கொடுத்த வெப்பம் நீர் பெற்ற வெப்பம் சொல்லி. ஏன் வெப்பம் சூழலுக்கு போகுதே. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வாளிக்குள்ள தண்ணி எடுக்கிறேன். நான் வந்து ஒரு வாளிக்குள்ள டெப்ப திறந்து தண்ணி எடுக்கிறேன். நான் சொல்றேன் நான் டெப்ப திறந்து விட்ட தண்ணி எல்லாமே வாளிக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி. ஆனா பிறகுதான் பார்க்க தெரியுது கீழே ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ளால தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு தெரியுது நான் டெப்ப திறந்து விட்ட தண்ணி வாளிக்குள்ள மட்டும் போகல, கீழே ஓட்டைக்குள்ளேயும் போயிருக்கு. கீழே ஓட்டைக்கால கீழேயும் போயிருக்கு. அப்ப நான் இப்ப என்ன சொன்ன, ஃபர்ஸ்டா ஓட்டையை அடைக்கணும். அதாவது இங்க இரும்பு கொடுத்த வெப்பம் நீருக்கு மட்டும் போகல, என்னவும் செய்து சூழலுக்கும் போகுது. அப்ப சூழலுக்கு போகாம அதை கட்டுப்படுத்தணும். இதான் பிள்ளைகள் பிராக்டிக்கல்ன்றது. ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க டெவலப் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். அப்ப அதுக்குத்தான் நீங்க லேப்ல ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துறீங்க, கலோரி மானியன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கலோரி மானியன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை பிள்ளைகள், அவர் சூழலுக்கு வெப்பத்தை போறதுக்கு பெருசா விட மாட்டேன். நீங்க சூழலுக்கு வெப்பத்தை 100% இல்லாம பண்ணிடாது. உங்களால புறக்கணிக்கத்தான் இயலுமே தவிர வெப்பம் அன்னளவா வெளியே போகல, ரெண்டுதான் எடுக்க இயலுமே தவிர அறவே போகலன்னு சொல்லலாது. ஏன் கொஞ்சமாச்சு லீக் ஆகும் வழியில. நாங்க இங்க பாதிக்க போற பாத்திரம்லே கலோரி மானி. நாங்க இங்க பாதிக்க போற பாத்திரம் கலோரி மானியை பாதிக்கும். இவர் வெளியில வெப்பத்தை விட மாட்டார். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பிள்ளைகள், கலோரி மானிக்கல நீரை எடுக்கிறேன்.
அடுத்த பிரச்சனை, நான் என்ன சொன்னான், இரும்பு குத்தி கொடுத்த வெப்பம் எல்லாம் நீருக்கு போனதுன்னு சொன்னான். ஆனா பிரச்சனை இங்க நீருக்கு மட்டும் போகல, யாருக்கும் போறாரு, கலோரிமானிக்கும் போறாரு. அப்ப இங்க இரும்பு குத்தி என்றவர் கொடுத்த வெப்பம் நீருக்கும் போறாரு, கலோரிமானிக்கும் போறாரு. அப்ப என்னால இப்ப சொல்லக்கூடிய விஷயம், கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் என்னது பிள்ளைகள், இது நீங்க வார்த்தைகள்ல இப்ப விளங்கியிருப்பீங்க. இரும்பு குத்தி என்றவர் இழந்த வெப்பம், விளங்குதா? இரும்பு குத்தி இழந்த வெப்பம், இரும்பு குத்தி இழந்த வெப்பம் யாருக்கு போகுதுன்னு சொன்னா நீருக்கு போகுது. அப்ப நீர் பெற்ற வெப்பம், நீரும் வெப்பத்தை பெறுது பிள்ளைகள், அதே சமயம் கலோரிமானியும் வெப்பத்தை பெறுது. அப்ப கலோரிமானி பெற்ற வெப்பம், இந்த ரெண்டுமே பொருந்தும். விளங்குதா பிள்ளைகள்? விளங்கின ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இரும்பு குச்சி இழந்த வெப்பம், நீர் பெற்ற வெப்பம். ரைட் பிள்ளைகள், இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் விளங்குது. ரைட், இப்ப எனக்கு நிறைய பிரச்சனை உள்ள வருது. இப்ப நான் நோட்ஸா நீங்க பாடமாக்கினீங்கன்னு சொன்னா கஷ்டமா ஞாபகம் நிக்காது. நோட்ஸா பாடமாக்கினா ஞாபகம் நிக்கிறது கொஞ்சம் கரைச்சல். விளங்கி வச்சிருங்க. என்ன ஆகுது? இப்ப வாங்க, இரும்பு குச்சி இழந்த வெப்பம் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? எம்எஸ் தீட்டா, இரும்புக்கான எம்எஸ், இரும்புக்கான தன்வெப்ப கொள்ளளவு, இரும்புக்கான வெப்பநிலை வித்தியாசம். நீர் பெற்ற வெப்பம் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? நீருக்கான திணிவு, நீருக்கான தன்வெப்ப கொள்ளளவு, நீருக்கான வெப்பநிலை வித்தியாசம். கலோரிமானி பெற்ற வெப்பம், கலோரிமானி பெற்ற வெப்பத்துக்கும் எம்எஸ் தீட்டா தான் பிள்ளைகள். கலோரிமானின்ற திணிவு சொல்லி கேள்வி கேட்பானா இருந்தா எம்எஸ் தீட்டா, திணிவு சொல்லாம கேள்வி கேட்பானா சி தீட்டா. வெப்ப கொள்ளளவு தர வெப்பநிலை வித்தியாசம். அவன் எதை கேட்கிறானோ அதை பொறுத்து போடுங்க பிள்ளைகளா, சி தீட்டா. ரைட், இப்ப எனக்கான பிராக்டிக்கல் இந்த சமரி சாராம்சம் இவைய நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். இந்த கேள்வி என்னது? இவர் தான் கேள்வி, இவர் தான் கேள்வி. விளங்குறாங்களோ ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இவர் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆள். ரைட், அப்ப எனக்கு இரும்பு குச்சின திணிவு தேவை, அளக்க வேணும். வெப்பநிலை வித்தியாசம் தேவை, ஆரம்ப வெப்பநிலை தெரியும் 100, கடைசி வெப்பநிலை கண்டுபிடிக்க வேணும்னா அதே மாதிரி நீரிண்ட திணிவு தேவை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீரிண்ட தன்வெப்ப கொள்ளளவு தெரியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலையின் தேவை, இறுதி வெப்பநிலையின் தேவை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கலோரிமானிட திணிவுகள் தேவை. ஏன்? கலோரிமானி விளைந்த வெப்பத்துக்கு என்ன சமன்பாடு? எம்எஸ் தீட்டா தானே. அப்ப கலோரிமானிட திணிவு எல்லாம் தேவை. அப்ப இவரை அளக்க வேணும். எஸ் கேள்வியில சொல்லுவான் வெப்பநிலை வித்தியாசம் ஆரம்பம் இறுதி. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டுது, நான் சில விஷயங்களை அளக்க வேணும். அளக்க வேணும் வேற, வெப்பநிலை வித்தியாசம் அளக்க வேணும். அப்ப எனக்கு என்ன தேவை? வெப்பமானி தேவை. கேள்வி கேட்பான், உங்களுக்கு தேவையான உருப்படிகள் சமன்பாட்டை வச்சு யோசிச்சா ஈஸி. சமன்பாட்டை வச்சு யோசிச்சா எத்தனை பிராக்டிக்கல், எத்தனை உபகரணத்தை சொல்லிடலாங்க, ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ உங்களுக்கு பிராக்டிக்கல் விளங்குமா இருந்தா யோசிக்கிறது ஈஸி. வெப்பநிலை வித்தியாசம் வருது, அப்ப வெப்பநிலையை அளக்கணும், வெப்பமானி தேவை. திணிவை அளக்கணும், ரசாயன தராசு தேவை. முச்சட்ட தராசு என்ற ஆன்சருக்கு இப்ப மார்க்ஸ் தர மாட்டானா, ரசாயன தராசு இல்ல எலக்ட்ரிகல் தராசு சரியா தேவை. வேற எனக்கு யார் அளக்கணும்? இல்ல, மிச்செல்லாம் தெரியும். இப்போதைக்கு எனக்கு தேவையான உபகரணங்கள் கலோரிமானி, திணிவு அளக்கணும், ரசாயன தராசு தேவை, வெப்பநிலை அளக்கணும், வெப்பமானி தேவை. நோட் பண்ணுங்க. இவ்வளவு டைம் நான் கதைச்ச விஷயங்களை நோட் பண்ணுங்கவா. நான் நிறைய கதைச்சிட்டு போயிட்டேன். உங்களுக்கு விளங்கணும் தானே. சில விஷயங்களை எழுதி வைங்க, எப்படி நாங்க யோசிக்கிறோம். டைம் தரணும் பிள்ளைகள், எழுதி வைங்க.
நோட் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? நோட் பண்ணவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இல்ல நாட்செட்டு தராசும் நீங்க அந்த ஆன்சர்ஸுக்கு மார்க்ஸ் வருது இல்லையா, நீங்க பெட்டர் லெத்திர எழுத்தராசு ரசாயன தராசு யூஸ் பண்ணி கொள்ளுங்கவா. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க. மிச்சத்துக்கு மார்க்ஸ் இப்ப தர்றாங்க. நீங்க நம்பாட்டி ஸ்கீம் எடுத்து பாருங்க. ஸ்கீம்ல என்ன வேர்ட் இருக்கோ அதுக்கு தான் மார்க்ஸ். ஏனெண்டா நீங்க அது பேலன்ஸ் பண்ணி சரியா அக்யூரேட்டா அளக்க இயலாது. அதெல்லாம் பிரச்சனை. ஓகே பிள்ளை, எல்லாரும் எல்லாரும் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓமண்டருக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ண பிள்ளைகள் இருக்காங்க, ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ சொல்லிட்டீங்க தான் எல்லாரும். ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் விளங்கினதால இந்த படத்தை அப்படி அழிச்சு கொஞ்சம் இங்காலியாக்குறேன்னா எனக்கு ஸ்பேஸ் தேவையானதால கலோரி மானி. வாங்க பிள்ளைகள் ஒவ்வொன்று யோசிச்சு பண்ணி. ரைட். இவர் கலோரி மானி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னான் பிள்ளைகள், எங்களுக்கு ஆரம்ப வகுப்புல 100 பாய்ச்சி வரம் ஒவ்வொன்று விட வரேன்னா நிறைய விஷயம் நான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, 1 ஹவர்ல 3 பேப்பர் கொண்டு பார்த்தா 1 ஹவர்ல நோட் சொல்லியே முடியும் போல இருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முதலாவது சொன்னா திணிவு அளக்க வேணும்னு சொல்லி. திணிவு ஆற்று திணிவு எனக்கு இரும்பு கூட்டின திணிவு தேவை பிள்ளை. சும்மா யோசிங்க பிள்ளைகள், இரும்பு கூட்டின திணிவை நீங்க தனியா அளக்க போறீங்கன்னு வையுங்க. எப்ப உங்களுக்கு நீங்க ப்ராக்டிகல் செய்திருப்பீங்க, உங்களுக்கு டவுட் வந்திருக்குமான்னு சொல்லி தெரியல. ஏன் நாங்க இரும்பு கூட்டின திணிவை தனியா அளக்குறது இல்ல? இரும்பு குட்டியை அப்படியே கொண்டு போய் ரசாயன தரசுக்கு மேல வச்சாலோ அல்லது இலத்திரியல் தராசுக்கு மேல வச்சாலோ வாசிப்பை காட்டு தானே. ஏன் வாசிக்கிறது இல்ல நாங்க அப்படி நேர? என்ன பிரச்சனைன்னு சொன்னா பிள்ளைகள், உதாரணத்துக்கு யூனிட் 1ல வலு வலுவீதம்னு சொல்லி சில விஷயம் படிச்சிருப்பீங்க, சரியா? ஒரு ரசாயன தராசின் இழிவெண்ணிக்க வலுவா இருக்குமான்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு 1 கிராம்ன்றது வலுவண்டு வையுங்க. ஒரு ரசாயன தராசுக்கு 1 கிராம் வலுவண்டு வையுங்க. ஒரு இலத்திரியல் தராசுக்கு, ஒரு ரசாயன தராசுக்கு 1 கிராம் வலு. நீங்க இரும்பு குச்சி அளக்குறீங்க, 100 கிராம் வருது. ஓகேவா? நீங்க 100 கிராம் வருது. 100 கிராம்ல 1 கிராம் வலுவன்னு சொன்னா எவ்வளவு சதவீதம் வலுவன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1% வலு. 1% வலு. இதுவே இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க சீனி வாங்க போறீங்க, 100 கிராம் சீனி வாங்குறீங்க, எப்படியும் அளக்குறதுல பிழை இருக்கும். அவர் 10 கிராம் சீனி மிஸ் பண்ணி 90 கிராம் சீனி தாராரு. அப்ப எனக்கு அங்க 10% லொஸ். ஆமா, இதே 1 கிலோ சீனி வாங்க போறீங்க, அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணி 10 கிராம் எடுத்துட்டு 990 கிராம் சீனி தாராரு. அப்ப எனக்கு 1% தான் லொஸ். அப்ப நான் சின்ன வாசிப்புக்கு ஒரு தராசை பயன்படுத்திக்கல, எனக்கு வர வலுவீதம் கூட போகுது. அது எனக்கு இந்த பிராக்டிகலை பாதிக்கும். அதால நான் சின்ன வாசிப்புக்கு பாதிக்கிறது நல்லமில்லை. விலங்குறாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் விலங்கினாக்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இதான் பிள்ளைகள் எக்ஸாம்பிள். இப்ப நீங்க ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்க போறீங்க, சரியா? 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்க போறீங்க. 1 லிட்டர்ல வைங்களேன், என்கிட்ட காசு இல்ல, 100 மில்லி லிட்டர் பெட்ரோல் வாங்க போறேன். அவ்வளவு 100 மில்லி லிட்டர். 100 மில்லி லிட்டர்ல எண்ணெய் எல்லாம் பாருதா வாங்க போறேன். அவர் 100 மில்லி லிட்டர் தாரத்துக்கு பதிலா 80 மில்லி லிட்டர் தான் தார. ஓமா, 100 மில்லி 100 மில்லி லிட்டர் தாரத்துக்கு பதிலா 80 மில்லி லிட்டர் தான் தார. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல. ஏன்? அது பெரிய வலு. எனக்கு 100 கிராமில 20 கிராம் இல்லையாமே, கஷ்டம். இதே 1 லிட்டர் எண்ணெய் வாங்க போறீங்க, பை மிஸ்டேக் 20 மில்லி லிட்டர் போகுது, கேட்டு பார்ப்பீங்க. இல்லாட்டும் அது பெரிய ஒரு திருப்ப வந்துருவீங்க. நீங்க பெரிய ஒரு அளவிட வாசிக்கக்குள்ள சின்ன எரர் பெரிய பிரச்சனை எனக்கு இருக்காது. இதான் இங்க இருக்கிற விஷயம். அதே மாதிரி நீங்க 100 கிராம மட்டும் ஒரு தராசை பயன்படுத்தி அளக்கிறத விட
சவுதியிட மொத்த திணிவு ஒரு கிலோகிராமா இருந்தா கூட அவரை வாசிக்குள்ள வார வலு சின்னதா இருக்கு. அவ்வளவுதான் பிள்ளை, வலு வீதம் குறையும், அவ்வளவுதான். அதால நான் தனித்தனியா இங்க யாரையுமே அளக்க போறது இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப் அளக்க போறேன். விலங்கினாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், அது திணிவு அளக்க போறோம். அடுத்தது வெப்பநிலை பிள்ளைகள். வெப்பநிலைன்னு சொன்னா பிள்ளைகள் நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை தேவை, நீரிண்ட இறுதி வெப்பநிலை தேவை. அதே மாதிரி இரும்பு குச்சிண்ட 100 பாய்ச்சி என்றதை நான் கன்ஃபார்ம் பண்ண வேணுமே. நான் 100 பாய்ச்சி குச்சியை கொண்டு போறேன், அது தொழிலே தரப்பட்ட தரவு. ஆனா 100 பாய்ச்சிக்கு நீங்க எப்படி வெப்பமாக்குவீங்க லேப்ல, அதையும் பத்தி பார்க்க போறோம் வாங்க. இப்ப திணிவை பற்றி கதைச்சு முடிச்சிட்டோமா? திணிவை பற்றி கதைச்சு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யுங்க, வெப்பமானியை கொண்டு வந்து வையுங்க உள்ள. வெப்பமானி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு வெப்பமானி ஆரம்ப வெப்பல்ல வாசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தவர் இரும்பு குச்சியின் வெப்பநிலை 100 பாய்ச்சி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்க 100 பாய்ச்சி பன்சன் சுவாலையில வச்சு சூடாக்குவீங்களா? அடுப்புல வச்சு சூடாக்குவீங்களா? சூடாக்கலாம். ஆனா அது 100 பாய்ச்சி என்று எப்படி சொல்லுவீங்க? நான் கதைக்கிற விஷயங்களை நீங்களே உங்களுக்குள்ள கேள்வியா பாருங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணிக்குள்ளே இதே கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க, ஆன்சர் வரும். அப்ப நான் 100 பாய்ச்சி என்று கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரீசன், நாங்க ஏன் நீங்க 100 பாய்ச்சிக்கு இரும்பு குட்டியை வெப்பமாக்குறோம்? அதுக்கு மேல போனா வெப்பமாகாதா? ஆகும். பட் 100 பாய்ச்சியில வெப்பமாக்குறது ஈஸி. ஏன்? நீராவின்ற கொதிநிலை வெப்பல 100 பாய்ச்சி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, கஞ்சுக அறைன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஷேப்ல ஒன்று இருக்கு. இவருக்குள்ள கொண்டு இரும்பு குட்டியை வச்சுட்டு மேல இருந்து நான் நீராவியை அனுப்பினேன்னு சொன்னா, நீராவியின் வெப்பநிலை 100 பாய்ச்சி தானே. அப்ப இவர் 100 பாய்ச்சிக்கு வெப்பமாகுவார். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இவர் 100 பாய்ச்சி என்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்? நீராவியின் வெப்பநிலை எனக்கு தெரியும் 100 பாய்ச்சி. விலங்கினாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், 100 பாய்ச்சி. அப்ப நாங்க இந்த பிரச்சனை முடிச்சிட்டோம் பிள்ளைகள். நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை முடிச்சிட்டோம் பிள்ளைகள். திணிவு பார்க்கணும் பிளஸ் இறுதி வெப்பநிலை. ரைட், ஒன் செகண்ட். ஓகே, என்னன்னு சொன்னா, நாங்க இரும்பு குட்டியை வெப்பமாக்கிக்குள்ள நேர இரும்பு குட்டியை வச்சுட்டு ஹீட் ஆக்க இயலாது. ஹீட் ஆக்கினோம்னு சொன்னா என்ன வெப்பநிலை போவேன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன செய்ய போறேன், நீரிண்ட வெப்பநிலை 100 பாய்ச்சி எனக்கு தெரியும். ஓகேவா? அப்ப அதுக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்கு பேர் கஞ்சுக அறை என்று சொல்றாங்க. கஞ்சுக அறை. சரியா? கஞ்சுக அறை இந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னு சொன்னா, வச்சுட்டு நீராவியை அனுப்பினீங்கன்னு சொன்னா, நீராவி என்ன செய்யும், இந்த நீராவி 100 பாய்ச்சியில இருக்கிறதால அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஹீட் ஆக்குவார். 100 பாய்ச்சியில நீராவி இருக்கிறதால அவர் ஹீட் ஆக்குவார். எவ்வளவு பாய்ச்சிக்கு ஹீட் ஆக்குவார்? 100 பாய்ச்சி வரைக்கும் ஹீட் ஆக்குவார். அவர் 100 பாய்ச்சி வரைக்கும் ஹீட் ஆக்குவாருன்னு சொன்னா என்னால கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும், இவர் 100 பாய்ச்சி ஆயிட்டார். அவ்வளவுதான் கதை. ரைட்டா? ஓகே, இனி கதைக்க வேண்டிய ஆக்கள் இறுதி வெப்பநிலை பத்தியும் திணிவு அளக்கிறத பத்தியும் கதைக்க போறோம். ஓகே பிள்ளை, இனி இறுதி வெப்பநிலையை பத்தியும் திணிவு அளக்கிறத பத்தியும் கதைக்க போறோம். ரைட், ஸோ அதை பத்தி கதைப்போம் வாங்க பிள்ளைகளே. முதலாவது திணிவு எது அளக்கலாம்னு சொன்ன பிள்ளைகள், முதலாவதா நான் இதுக்கு எடுக்க வேண்டிய வாசிப்பு, நான் பிராக்டிக்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள கலோரியம் வாய்ந்த திணிவு தேவை. கலோரியம் வாய்ந்த திணிவு தேவை. அப்ப என்னால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, முதலாவதாவே கலோரியம் வாய்ந்த வாசிப்பு அளக்கலும். எப்படி? கொண்டே தராசுக்கு மேல வச்சா சரி. அப்ப முதலாவதா என்னால் அளக்கக்கூடிய வாசிப்பு வெற்று கலோரிமானியின் வாசிப்பு. வெற்று கலோரிமானியின் வாசிப்பு என்ன வாசிப்பு? வெற்று கலோரிமானியின் வாசிப்பு M1 வாசிக்கலாம் தானே? ரைட், கலோரிமானிய வாசிச்சுட்டேன். அப்ப எனக்கு இப்ப என்ன வேலை முடிஞ்சது? கலோரிமானின் திணிவை கண்டுபிடிச்சேன். அடுத்தது எனக்கு நீரிண்ட தேவை. ஆனா நீரிண்டிய தனியா அளக்கிறது கஷ்டம், அளத்தா அளவிதான் கூடும் சொல்லி போட்டேன். அப்ப நீ என்ன செய்யலாம், ரெண்டையும் சேர்த்து அளப்போம். ரெண்டு பேரையும், கலோரிமானியையும் நீரையும் சேர்த்து, கலோரிமானி பிளஸ் நீரின் வெப்பநிலை, கலோரிமானி பிளஸ் நீரின் வெப்பநிலை, நீரின் மொத்த திணிவு.
கலோரிமானி பிளஸ் நீரின் மொத்த திணிவு அளக்கும். அதை M2 கொண்டு வைக்கிறது. ரைட், வேலை முடிஞ்சது. அடுத்தது எனக்கு இரும்பு குச்சின திணிவு தேவை, ஆனா இரும்பு குச்சிய தனியா அளக்க இயலாதுன்னு சொல்லி போறேன். அப்ப என்ன செய்யணும்? இரும்பு குத்திய சூடாக்கி கொண்டு வந்து போடு. வெயிட் வெயிட் வெயிட், இது சூடாக்கி கொண்டு வந்து போடுறதா? அப்ப இடைக்குள்ள என்னால இன்னும் என்ன வேலையை செய்யணுமோ செய்திடணும். நீங்க யோசிக்க வேண்டியது, நீங்க இப்போ ஒரு ஸ்கூல் லேப்ல நிக்கிறீங்க, உங்களை பிராக்டிகல் செய்ய விட்டுட்டாங்க, என்ன செய்யணும்? சுட சுட நீங்க இரும்பு குத்தியை கொண்டு வந்து போறதுக்கு முதல்ல இவற்றை ஆரம்ப வெப்பநிலையை அளந்துருங்க. போட்டா பிறகு பிறகு அளக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்? அடுத்தது தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலை அளந்துடணும். ஓர்டர்ல யோசிங்க. ஆன்சர்மா ஆரம்ப வெப்பநிலை θ1 முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் பிள்ளைகள்? இரும்பு குத்திய தூக்கி கொண்டு வந்து போட போறேன். எனது இரும்பு குத்திய தூக்கி கொண்டு வந்து போட போறேனா? எப்படி போடுறது? டபாரண்டு போடலாமா, அல்லது மெதுவா ஆறுதலா தூக்கி கொண்டு வந்து போடுறதா, அல்லது எப்படி போடுறது? அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. ஏன்னு சொன்னா, வேகமா கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா நீங்க போடுற ஸ்பீடுக்கு கலோரிமானிக்கு நிக்கிற தண்ணி எத்தப்பட்டு வெளியே போயிடும். ஆனா நான் ஏற்கனவே தண்ணின்ற திணிவை அளந்துட்டேன். தண்ணி வெளியே போச்சுண்டா அந்த தண்ணின்ற திணிவு உண்மையான தண்ணின்ற திணிவு இல்ல. அப்ப தண்ணி வெளிய சிந்தாதவாறு பனிக்குட்டி இரும்பு குத்திய போட வேணும். விலங்குதா பிள்ளைகள்? விலங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. தண்ணி வெளியில சிந்தாதவாறு போட வேணும், முதலாவது விஷயம். சரி, அப்ப என்ன செய்வோம்? பனிக்கட்டிய மெதுவா தூக்கி கொண்டு வரணும். இப்படியே கொண்டு வந்து நல்ல ஒரு ஸ்லோ மோஷன்ல வரணும். ஸ்லோ மோஷன்ல வர இப்படியே போறோம். ஸ்லோ மோஷன்ல போட்டா என்ன ஆகும் யோசிக்க. ரைட், 100 பாய்ச்சி இரும்பு குச்சின் வெப்பநிலை என்ன செய்யும்? நான் ஸ்லோ மோஷன்ல கொண்டு வந்து போடுறதுக்குள்ள அது சூழலுக்கு வெப்பத்தை கொடுத்துரும். அது சூழலுக்கு வெப்பத்தை கொடுத்துரும். அப்ப என்ன செய்யணும்? விடக்கூடாது, விடக்கூடாது. அவர் சூழலுக்கு வெப்பத்தை கொடுக்க கூடாது. அவர் வச்சுக்கிற வெப்பம் முழுத்தலையுமே தண்ணிக்கு தான் தர வேணும். அப்ப என்ன செய்யணும்? அவரை வேகமாகவும் கொண்டு வர வேணும், தண்ணி வெளியில சிந்தாத மாதிரியும் கொண்டு வர வேணும். இப்ப விரைவாகவும் நீர் வெளியே சிந்தாதவாறும் கொண்டு வந்து போட வேணும். எப்படி தெரியுமா கேள்வி கேட்பான்? ஒரு வகை சூழலுக்கான வெப்ப இழப்பை புறக்கணிக்க நீர் செய்யும் முறையோ நடவடிக்கையோ ஏதாச்சும் கேட்பான். அல்லது நீரை வேகமாகவும் விரைவாகவும் நீர் சிந்தாதவாறும் இடப்பட வேண்டியதன் நோக்கம் என்ன, இப்படியும் கேட்பான். ஒரே கேள்விதான், கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லை என்றாலும் மாறி மாறி கேட்பான். அவ்வளவு. ரைட், இப்ப என்ன பண்ணான்? ரைட், கொண்டு வந்து போட்டுட்டேன். போட்டா பிறகு வந்து சும்மா யோசிப்பாருங்க பிள்ளைகள், தண்ணிக்கு வேக வேகமா வெப்பம் வழங்கப்படும். பட் எப்படியோ சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். கொஞ்சமாச்சும் போகுமா? நாங்க என்னதான் கலோரிமானியை வச்சு ஃபில்டர் பண்ணாலும் கொஞ்சமாச்சும் போகும். அப்படி போறதுக்குள்ள நான் தொகுதியின் இறுதி வெப்பநிலையை அளக்கணும். அப்ப கொஞ்சம் வேகமா வெப்ப பரிமாற்றம் நடக்க வேணும். வேகமா வெப்ப பரிமாற்றம் நடக்க வேணும்னு சொன்னா எல்லா இடமும் சீரா வெப்பநிலை இருக்கணும், வெப்பம் பெறணும். அப்ப அதுக்கு நானா ஒரு வேலையை செய்ய வேணும். பனிக்கட்டி இரும்பு குத்தியை கொண்டு போட்டு கலக்க வேணும். சூழலுக்கு வெப்பம் வெளியேறாம இருக்கத்தான் நாங்க என்னத்தை பாதிக்கிறோம்னு சொன்னா கலோரிமானியை யூஸ் பண்றோம். பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சமாவது வெப்பம் வெளியே போகும். அப்படியெல்லாம் வெப்பம் நிறைய போறதுக்குள்ள நான் என்ன செய்வேணும்னு சொன்னா இவரை சமநிலைக்கு கொண்டு வர வேணும். சமநிலைக்கு கொண்டு வர வேணும்னு சொன்னா அவர் கலக்கிய வச்சு கலக்க போறேன். நான் ஒரு கலக்கிய வச்சு கலக்க போறேன். அப்ப அடுத்தது தேவையான உபகரணங்கள். முதல் கதைச்சு நான் ரசாயன தராசு அல்லது என்ன சொன்னா இலத்திரியல் தராசு, ரெண்டுல ஏதாச்சும் உண்டு. அடுத்த சொன்னா வெப்பமானி, மூன்றாவது கலக்கி. இவரும் தேவையானவரா இப்ப மாறிட்டார். விலங்குறாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரைட்டா? இப்ப ஒவ்வொன்றா யோசிச்சிட்டோம். ரைட், எல்லாத்தையும் கொண்டு கலக்கி சமநிலைக்கு கொண்டு வந்த பிறகு என்ன செய்ய போறேன்? முதலாவதா திணிவை அளக்கிறதுக்கு முதல்ல நான் இறுதி வெப்பல்ல வாசிப்பு அளக்கணும். ஏன் சொல்ல பார்ப்போம்? நான் திணிவை அளந்துட்டு வெப்பல்ல வாசிப்புக்கு வாரத்துக்குள்ள வெப்பல்ல மாறிடும். இப்ப வெப்பல்ல மாறுறதுக்குள்ள இறுதி வெப்பல்ல அளக்கணும், இறுதி வெப்பல்ல அளக்கணும், இறுதி வெப்பல்ல அளக்கணும்.
இறுதி உச்ச வெப்பநிலை பிள்ளைகளா. ஏன் அவர் வெப்பநிலை கூடினவர் என்ன செய்வாருன்னு சொன்னா வெப்பநிலை கொஞ்சம் இறங்க பார்ப்பார். அப்ப இறுதி உச்ச வெப்பநிலை. அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னா தொகுதியின் மொத்த திணிவு அளக்குறேன். தொகுதியின் மொத்த திணிவு. தொகுதியின் மொத்த திணிவுன்னு சொன்னா யாரு? கலோரிமானி 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 நீர் இரும்பு குத்தி இவ்வளவும் வரக்கூடிய மாதிரி மொத்த திணிவு இருப்பார் M3. அப்ப இவ்வளோ வாசிச்சுட்டு பாக்குறேன். எனக்கு இப்ப எல்லாம் தெரியும், என்ற பிராக்டிகலும் முடிஞ்சு. எல்லாம் தெரியும், என்ற பிராக்டிகலும் முடிஞ்சு. இவ்வளவு தான் இந்த பிராக்டிகல். இனி என்ன செய்யணும்? அதுல ஒன்றே பிரதிகிட்ட கண்டுபிடிக்க வேணும். முதலாவது என்ன பிள்ளைகள்? இரும்பு குச்சியின் திணிவு MS தேவை. இரும்பு குச்சியின் திணிவுக்கு வாங்க டப்பண்டு. இரும்பு குச்சியின் திணிவு எனக்கு தொகுதியின் மொத்த திணிவு தெரியும் M3. அதுல இரும்பு குச்சி மட்டும்தான் தேவை. கலோரிமானியும் நீரும் தேவையில்லை. ஆனா எனக்கு கலோரிமானிண்டையும் நீரிண்டையும் திணிவு தெரியும் M2. அப்ப இரும்பு குட்டின திணிவு என்னவா இருக்குன்னு சொன்னா மொத்த திணிவுல இருந்து M2 கழிக்க வரதா இருக்கு. விலங்குற புள்ளியில ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. தொகுதியின் மொத்த திணிவு M3. அதுக்குள்ளதான் இரும்பு குத்தி வார. பட் எனக்கு கலோரிமானியின் நீரின் தேவையில்லை. அவரை மைனஸ் பண்ணா இரும்பு. ரைட், வேலை முடிச்சு. SS தான் காண போறேன் பிள்ளைகள். வெப்பநிலை வித்தியாசம் ஆரம்ப வெப்பநிலை 100. கடைசியா வந்த இறுதி வெப்பநிலை கண்டுபிடிச்சனே வெப்பநிலை இரும்பு குட்டின இறுதி வெப்பநிலை θ2. அப்ப 100 θ2. ரைட். அடுத்தவராரு நீரின் திணிவு. நீரின் திணிவு பிள்ளைகள் கலோரிமானிண்டையும் நீரிண்டையும் மொத்த திணிவு தெரியும் M2. அதுல கலோரிமானின திணிவு எனக்கு தேவையில்லை. அப்ப நீரின திணிவு எனக்கு என்னவா இருப்பாருன்னு சொன்னா M2 M பண்ண இருப்பார். M2 M பண்ண இருப்பார். நீண்ட தன்பெப்ப கொள்ளவெல்லாம் கேள்வியில தெரியும் எனக்கு. வெப்பநிலை வித்தியாசம் இறுதி வெப்பநிலை எனக்கு தெரியும் θ2. ஆரம்ப வெப்பநிலை தெரியும் θ1. அப்ப முடிஞ்சு. சக கலோரிமானி பெற்ற வெப்பம் கலோரிமானியின் திணிவு M1 எனக்கு தெரியும். S தெரியும் θ2 -θ1. இப்ப பாருங்க பிள்ளைகள், எனக்கு எல்லாம் தெரியும். இவரை கண்டு சுருக்கி கொடுத்துறா. சரி, பிராக்டிக்கல் விளங்கினாக்கள் ஒரு காப்பை அக்கௌண்ட் பண்ணி விடுங்க எனக்கு. ஓகே பிள்ளை, இதுல பிள்ளைகள் இந்த வாசிப்பு கேட்டான்னு சொன்னா இந்த ஓர்டர்ல நீங்க லீ காட்ட வேணுமா? 5 வாசிப்பும் எழுதி இந்த ஓர்டர் இல்லாட்டி மார்க்ஸ் இல்ல. 5 வாசிப்பும் இந்த ஓர்டர்ல எழுதி காட்ட வேணுமா? இந்த ஓர்டர்ல எழுதினா தான் மார்க்ஸ். சில நேரம் பிரிச்சும் கேட்பான். எப்படி தெரியுமா கேட்பான்? இரும்பு குச்சிய போடுறதுக்கு முதல்ல இருக்க வேண்டிய வாசிப்புனா இந்த 3. இரும்பு குச்சிய போட முதல்ல இருக்க வேண்டிய வாசிப்பு. இரும்பு குச்சிய போட்டா பிறகு அளக்க வேண்டிய வாசிப்புனா இந்த 2. இவ்வளவு தான் பிள்ளைகள் பிராக்டிக்கல். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஏதாச்சும் மார்க் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தா மார்க் பண்ணுங்க பிள்ளைகள் ஃபுல்லா. ரைட் பிள்ளைகள், எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 2007ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சருக்கு வாங்க பிள்ளைகள். ஒரு ஸ்ட்ரக்சர் ஆச்சு நானே பாத்துக்கிறேன். மிச்சம் நீங்க வீட்டை பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் நான் பாத்துக்கிறேன் பிள்ளைகள். மற்ற பிள்ளைகள் நான் சொல்லி தந்த மாதிரி யோசிங்க. நீங்க பாடமாக்கினீங்கன்னு சொன்னா வீட்டுல நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. அதுல 4-5 ப்ராக்டிகல் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே கஷ்டமா போயிடும். ஸோ நான் சொல்லி தந்த மாதிரியே யோசிச்சு பழகிக்கொள்ளுங்க. அதான் பெட்டர். எழுதிட்டீங்கன்னு சொன்னா 2007ஆம் ஆண்டுக்கு வாங்க பேப்பர். அதுல நான் இதுல சொல்லாம விட்ட சில விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணி விட முடியல இல்லையா?
பேப்பர்ல. பட் இன்னொரு விஷயம் இல்லை, நான் உங்களுக்கு இதுக்குள்ள சொல்ல மறந்துட்டேன். இரும்பு குத்தி இருக்கு தானே, இரும்பு குத்திக்கு பதிலா இரும்பு தூளை எடுக்கலுமா? இரும்பு தூள், பீஸ் பீஸா இருக்கிற தூளை எடுக்க இயலாது. ஏன்னு சொன்னா அவர் நீரில மிதப்ப, நீரில மிதப்பாரா இருந்தா அவர் ஈஸியா சூழலுக்கு வெப்பத்தை கொடுத்துருவார். எப்படி? நீருக்கு மேலதானே இரும்பு துகள், இப்படி மிதந்தா இவர் ஈஸியா சூழலுக்கு வெப்பத்தை கொடுத்துருவார். அவ்வளவுதான் பிள்ளைகள். ஓகேவா? ரைட். வேற மாதிரி ஓகே, இவ்வளவு நீங்க வெளியிருப்பீங்க தானே? அழிக்கிறேன் பிள்ளைகள். மற்ற இன்னொரு விஷயம் பிள்ளைகள், இன்னொரு மாதிரியும் கேள்வி கேட்கிறவங்க நோட்ன்னு சொல்லி போடாதுன்னு சும்மா எழுதி வைங்க. என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, நிறைய தண்ணிக்குள்ள நிறைய தண்ணிக்குள்ள இரும்பு குத்திய போடலாமா சொல்லி கேட்பாங்க. நிறைய தண்ணிக்குள்ள இரும்பு குத்திய போடலாமா சொல்லி கேட்டா இல்ல. ஏன்? நிறைய தண்ணிக்குள்ள இரும்பு குத்திய போடுன்னு சொன்னா வெப்பல்ல பெருசா மாறாது. டவுட் வந்தா சும்மா யோசிச்சு பாருங்க. பெரிய கடலுக்குள்ள ஒண்டே சூடாக்கி போடுறதுல போட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை போட்டீங்கன்னு சொன்னா என்ன, கடலுண்ட வெப்பல்ல அதிகரிக்க போதா? இல்லதானே. ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள ஒண்டே போட்டீங்கன்னு சொன்னா தேவையான அளவு வெப்பநிலை அதிகரிப்பை பெற முடியாது. தேவையான அளவு வெப்பநிலை அதிகரிப்பை பெற முடியாதுன்றது ஒரு பெரிய ரீசன். ஓகே, நான் பெரிய பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் பனிக்கட்டியை போட்டேன்னு சொன்னா தேவையான அளவு வெப்பநிலை பரிமாற்றத்தை பெற முடியாது. அது ஒரு ரீசன். என்ன பிரச்சனைங்க? தேவையான அளவு வெப்பநிலை ஏற்றத்தை அல்லது வெப்ப பரிமாற்றத்தை பெற முடியாது. அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள இரும்பு குச்சியை போடலாமா கேட்பான். அதே மாதிரி கேட்பான், சின்ன பாத்திரத்துக்குள்ள போடலாமா? இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சின்ன பாத்திரத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னா தண்ணி ஃபுல்லா ஆவியாயிருவார். என்ன செய்வார்? நீர் ஃபுல்லா ஆவியாயிரும். வாசிப்பம் எடுக்கிறது பிறகு எடுக்கலாது. இதுவும் சம்டைம்ஸ் கேட்பான் பிள்ளைகளா, எங்காச்சும் கேட்பான், நீர் ஆவியாகிவிடும். இவ்வளவு விளங்கின பிள்ளைகள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. வடிவா எல்லாம் விளங்கிட்டுன்றாங்க. ரைட். ஓகே, இப்ப கேள்விக்கு வாங்க பிள்ளைகளா. எல்லாம் மார்க் பண்ணிருப்பீங்க தானே? இப்ப கேள்விக்கு வாங்க. ரெண்டாயிரத்தி 7ஆம் ஆண்டுக்கு வாங்க. 3 கேள்வி தான் பிள்ளைகள் பார்த்து விடுவோம்னு சொல்லி யோசிச்சான். பட் நேரம் முடிஞ்சது. இன்னும் ஒரு நாள் பார்த்து விடுறோம் பிள்ளைகளா. உங்களுக்கு வேற எதுவும் வகுப்பு இருக்கோ தெரியல. பட் ஒரு 5 நிமிஷத்துல பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் 2007 பிள்ளைகளா. ரைட். பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் கலவை முறையை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் தன்வெப்ப கொள்ளவை துணிவதற்காக ஒரு பரிசோதனையை வடிவமைத்து செய்யுமாறு உம்மிடம் கூறப்பட்டுள்ளது. நீர் கலக்கியுடன் கூடிய வெப்பமுறையாக காவலிட்ட ஒரு கலோரிமானி ஒரு வெப்பமானி 100 பாய்சிக்கு வெப்பமாக்கப்பட்ட சிறிய உலோக குண்டுகள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இப்பரிசோதனைக்கு தேவைப்படும் மற்றைய உபகரணம் பிள்ளை. இப்ப பாத்தீங்களா பிள்ளை கேள்வி? எங்களுக்கு தெரியும், சமன்பாடு ஞாபகம் இருக்கு. எம்எஸ்டிடா திணி வளக்கோணம், வெப்பல்ல அளக்கோணம், கலக்கி தேவை. அதுல கலக்கியும் வெப்பமானியும் சொல்லி போட்டான். அப்ப எனக்கு அடுத்ததா தேவையான ஆன்சர் இலத்திரனியல் தராசு. இனி உங்களுக்கு கேள்வி எல்லாம் ஈஸியா இருக்குமா இந்த பாடத்துல? ரைட். அடுத்த கேள்வி பிள்ளை, வெப்ப முறையாக காவலிட்ட கலோரிமானியை பயன்படுத்துவதன் அனுகூலம் என்ன பிள்ளைகள்? சூழலுக்கான வெப்ப இழப்பை புறக்கணிக்க அல்லது இழிவாக்க. சாரி, சூழலுக்கான வெப்ப இழப்பை இழிவாக்கவா? இங்க இந்த வேர்டிங் முக்கியம் இல்லையா? சாரி, இங்க சூழலுக்கான வெப்ப இழப்பை இழிவாக்க என்று எழுதி கொள்ளுங்கவா? இழிவாக்க. நீங்க இங்க புறக்கணிக்கின்ற வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாமா? இழிவாக்கன்ற வேர்டை எழுதி கொள்ளுங்கவா? நீங்க இங்க புறக்கணிக்கின்ற வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாமே சொன்னா நீங்க இங்க சூழலுக்கான வெப்பத்தை புறக்கணிக்கிறது கஷ்டம். இழிவாக்க என்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. பட் புறக்கணிக்க எழுதினா எல்லா டைமும் மார்க்ஸ் தருவானான்றது டவுட் தான். இழிவாக்கன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சி பார்ட்.
இப்பரிசோதனையில் நீர் பெறும் அளவீடுகளை ஒழுங்கு வரிசையில் பட்டியல்படுத்த. இப்ப பார்த்தே பிள்ளைகள் 5 1 2 3 4 5. நான் ஏற்கனவே எழுதினதால நான் திருப்ப எழுதல், நீங்க எழுதிக்கொள்ளுங்க. டீபார்ட். கலோரிமானியில் பயன்படுத்தப்படும் நீரின் அளவு மிகச் சிறியதாகவோ மிக பெரியதாகவோ இருத்தல் கூடாது. ஏன் மிக சின்னனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க பிள்ளைகளே. நீர் ஆவியாகலாம் அல்லது உலோக குண்டுகளால தேவையான இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கதைச்சாச்சு. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன விளங்குதோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. என்னது ஒன்றில் என்னது உலோக குண்டுகளின் உயர் வெப்பநிலை காரணமாக நீர் ஆவியாகலாம். இது ஒரு ரீசனாக இருக்கலாம். உலோக குண்டுகளின் உயர் வெப்பநிலை காரணமாக நீராவியாகலாம். ஓகேவா? அல்லது என்ன சொல்லலாம், வேற சின்ன பாத்திரத்துக்குள்ள உலோக குண்டு ஃபுல்லா அமுலியலாம போயிடும். உலோக குண்டு ஃபுல்லா அமுலியலாம போச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? நீர் இப்படி நிற்கும், உலோக குண்டு இப்படி நிற்கும். அப்ப என்ன செய்யும்? இவர் வெப்பத்தை இழந்துட்டு இருப்பார். அப்ப உலோக குண்டுகளால் முழுமையாக அமுல முடியாமல் போகலாம். அதையும் ஆன்சராக எழுதி கொள்ளுங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றுதானா? எனக்கு தெரியும் பண்ணதுக்காக ரெண்டையும் எழுதுறது ஏலவில நல்லது இல்ல. பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்டா? ஓகே. அடுத்தது, நீர் ஏன் அதி உயர்வாக இருத்தலாகாது? அடுத்தது எஸ், ஏன்? வெப்பநிலை தேவையான வெப்பநிலை அதிகரிப்பை பெற முடியாது. கேள்வி முடிஞ்சு. டில ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிஞ்சது பிள்ளைகள், செகண்ட் பார்ட்ட முடிஞ்சது. என்ன செகண்ட் பார்ட்? தேவையான வெப்பநிலை அதிகரிப்பை, வெப்பம் இல்லையா வெப்பநிலையா, வெப்பம் இல்ல வெப்பநிலை, வெப்பநிலை அதிகரிப்பை பெற முடியாது. இதெல்லாம் மியூசிக்கலி பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வாங்க பிள்ளைகள், இ பார்ட். இ பார்ட் வாங்க பிள்ளைகள். உமது பரிசோதனை பேர்களில் இருந்து பின்வரும் பெருமானங்கள் அளக்கப்பட்டுள்ளன. கலோரிமானி முதல்ல எனக்கு பேசிக் சமன்பாடு என்ன பிள்ளைகள்? பேசிக் சமன்பாடு என்ன பிள்ளைகள்? இந்த பிராக்டிகல் செய்யறது நோக்கம், அதாவது அடிப்படை சமன்பாடு என்னன்னு சொன்னா, நீரும் கலோரிமானியும் பெற்று வைப்போமா. இதுல ஷோர்ட்டா போறேன்னா, நீர் பிளஸ் கலோரிமானி பெற்ற வெப்பம்ன்றது உலோக குண்டுகள் இழந்த வெப்பமா எனக்கு இருக்கும். இதுல உங்களுக்கு முதலாவது தரவு பாருங்க, கலோரிமானி கலக்கி நீர் ஆகியன பெரும் வெப்பம் 2400 ஆனது. நேரையே உங்களை சுருக்கள் கஷ்டப்படுத்தல, நான் நேரையே தாரண்டா கேள்வியை போட்டு செய்யும். அல்லது என்ன செய்வான், தெளிவா சொல்லுவான், வெப்பலைய சொல்லுவான், நாங்களா கண்டுபிடிச்சு போட வேண்டி இருக்கும். இந்த வலிவுசை வச்சு நேர சொல்றான். உலோக குண்டுகளின் பிரிவு பாருங்க, உலோக குண்டுகள் இழந்த வெப்பத்துக்கு என்ன சமன்பாடு ஞாபகம் தானே? எம்எஸ் தீட்டா. எம் சொல்றான் 0.3, உலோக குண்டு தன்வெப்ப கொள்ளவை காணட்டாம், வெப்பநிலையில் உள்ள குறைவு 64 காணட்டாம். இதுவரைக்கும் விளங்கின புள்ளியில் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் விளங்கின புள்ளி வெகுட் புள்ளி. வளமையா நாங்க இந்த எம்என் எம்பி எல்லாம் வச்சு நாங்க பெரிய கோவியே படிச்சுட்டோமா, அவன் ஈஸியா தாரான் நமக்கு. கேள்வி முடிஞ்சு, இ பார்ட் முடிஞ்சு. அடுத்த எஃப் பார்ட் வாங்க. இப்பரிசோதனைக்கு தேவையான 100 பாய்சிக்கு வெப்பமாக்கப்பட்ட உலோக குண்டுகளை பெறுவதற்கு உலோக குண்டுகளை நீர்த்தொட்டியில் வெப்பமாக்கல் உகந்ததன்று. நான் கொஞ்சம் நீர்த்தொட்டியில் வெப்பமாக்கல் உகந்ததன்று என்ன பிரச்சனை பிள்ளைகள்? அவங்க உங்களுக்கு சொன்னா, நீங்க வேற நீராவில வெப்பமாக்கணும் சொல்லி நீர் தொட்டிக்குள்ள வச்சு வெப்பமாக்குறீங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்னா, நீர் தொட்டிக்குள்ள வச்சு வெப்பமாக்குறீங்கன்னு சொன்னா அப்பயும் நீங்க 100 பாய்ச்சியை பெறலாம். ஆனா உலோக குண்டுகளை தூக்கி கொண்டு வந்து போடைக்குள்ள உலோக குண்டுல நீர் துளிகளும் இருக்கும், நீர் துளிகளும் இருக்கும். அப்ப இரும்பு குச்சி மட்டும் வெப்பத்தை கொடுக்கல, நீர் துளிகளும் வெப்பத்தை கொடுக்குது. இது பாதிப்பை ஏற்படுத்தும். விளங்குதா பிள்ளைகள்? இருக்கா? விளங்கினா ரியாக்ட் பண்ணுங்க. நீர் துளிகளும் இருக்கிறதால இந்த நீர் துளிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓமா, நீங்க உலோக குண்டை நீருக்குள்ள வச்சு வெப்பமாக்குறீங்கன்னு சொன்னா, நீங்க உலோக குண்டை எடுக்கக்குள்ள உலோக குண்டை மட்டும் எடுக்க இயலாது. ஏன்? அது இந்த புற மேற்பரப்புல நீர் துளிகள் இருக்கும். என்ன இருக்கு? நீர் துளிகள் கொஞ்சமாவது இருக்கும். அந்த நீர் துளிகளும் இந்த கலோரிமானிக்குள்ள இருக்கிற நீருக்கு வெப்பத்தை கொடுக்கும். அப்ப அது எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அல்லது அலக்கைக்குள்ள
உலோக கூண்டுண்ட வெப்பநிலையை மட்டும் நான் அளக்க மாட்டேன், உலோக கூண்டும் அதனுடன் ஒட்டுப்பட்டு கொண்டிருக்கிற நீர் துளிகளையும் அளக்க வேண்டி வரும். அது எனக்கு பிரச்சனையா வரும். விலங்குறாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. ரைட் பிள்ளை, வெரி குட். சரியா, ஓகே. இ பார்ட், ஜி பார்ட் அடுத்தது. சரியா, எஃப் பார்ட் நான் சொன்ன மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி பிள்ளை. நீங்க செய்துட்டு ஸ்கீமை பாருங்க, இதுதான் இருக்கும். சரியா, 10வது கொஸ்டின். எங்க 10வது கொஸ்டின். இப்பரிசோதனையில் உலோக குண்டுகளுக்கு பதிலாக உலோக தூளை பயன்படுத்த முடியுமா? உமது விடைக்கான இரு காரணங்களை தருக. 1, உலோக குண்டு நீர் மேற்பரப்பில் மிதக்கும், அமிழ்த்தி வடிவா கலக்க இயலாது. 2வது என்ன பிள்ளை? சூழலுக்கு வெப்பத்தை விளக்கும் வேகமா. அது இந்த நீங்க இரும்பு குச்சிய இடமாற்றீங்க பிள்ளைகள், இரும்பு குச்சியின் மேற்பரப்பளவை விட இரும்பு துகளின் மேற்பரப்பளவு கூட. இரும்பு துகளின் மேற்பரப்பளவு கூடன்றதால அவர் வேகமா வெப்பத்தை சூழலுக்கு இழந்துருவார். நீங்க அங்க இருந்து கொண்டு இங்க போறதுக்குள்ளேயே நிறைய வெப்பத்தை இழந்துருவார். கஷ்டம். போட்டா பிறகு மிதந்து வெப்பத்தை இழப்பார். கஷ்டம். விலங்குறாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. ரெண்டு ரீசன் கேட்டவன் 2 ரீசன் சொல்லிட்டான். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கு 10 மார்க்ஸ். 2003 2015 நீங்க வீட்டை செய்திருப்பாங்க. மற்றது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, இதே மாதிரி கண்டினியூஸா ஒரு வீக்கும் ஸ்ட்ரக்சர் செய்வோமா இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக் கொண்டு தாங்கவா, கண்டினியூஸா செய்வோமா வேணாமா யோசிக்கிறேன். ஓகேவா? ஓகே பிள்ளைகள், ஸோ உங்களுக்கு நியூ இயர் விஷஸ் சொல்லியாச்சு. இண்டிலேருந்து மோட்டிவேஷனா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இண்டிலேருந்து முடிவு எடுத்திருப்பீங்க. முடிவு நான் சொல்லித்தான் எடுக்க முடியாது, நீங்களாவே எடுத்திருப்பீங்க. அதை கண்டினியூஸா கொண்டு போறதா இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. எத்தனை பேர் கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வேற தெரியும். ஓகேவா? ஒழுங்கா படிங்க. ஸோ உங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நியூ இயர் லீவு 5ஆம் தேதி நினைக்கிறேன் என்ன. ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்கு, சாரி நாளன்னைக்கு இருக்கணும், பட் இல்ல, நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே மீட் பண்ணுவோம் பிள்ளை. ஓகேவா? பாய். ரெக்கார்டிங் உங்களுக்கு வேணுமா? ஓமண்டருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ரெக்கார்டிங் தேவையான ரியாக்ட் பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங் தேவைன்னு சொன்னா